தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பழைய பவர் செல்லாது பழைய பவர் செல்லாது அறிவித்தார் பிரபல தலைவர். கட்சியில் மீண்டும் இணைந்தவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைந்தது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மறந்து விட்டார்கள். தற்பொழுது அதிமுக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக உள்ளது. வாக்குகளை கவரக்கூடிய தலைவர்கள் யாரும் அதிமுகவுக்கு இல்லை. மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் அதிமுகவுக்கு இல்லை. தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சாறை சாறையாக விலகி மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்கள் தங்களுக்கு மரியாதை இல்லை என்று கருதி மீண்டும் அதிமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தால் அவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். மீண்டும் அந்த பழைய பவர் செல்லாது. மூத்த தலைவர்களாக கருதப்பட மாட்டார்கள். சாதாரண அடிமட்ட தொண்டர்களாகத்தான் நடத்தப்படுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களிடம் அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிச் சென்று மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது அதிமுகவில் மீண்டும் இணைந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிற கட்சிகளுக்கு சென்று தாய் கட்சியான அதிமுகவுக்கு திரும்பலாம் என்று நினைப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.